புதுச்சேரியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2500 வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்க துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் ஒப்புதல் அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கிட கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். இப்போ குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கு. எப்பத்தில இருந்து இந்த பணம் அவங்களுடைய வங்கிக் கணக்குல வரவு வைக்கப்பட இருக்கு ஜெயக்குமார்? ராதிகா, புதுச்சேரி ஆளுநர் மாளிகை புதிய கட்டிடத்தில் செயல்பட இன்றிருந்து துவங்கியது. புதிய அலுவலகத்தில் செயல்பட துவங்கியது 3 முக்கிய கோப்புகள் துணை ஆளுநர் கைலாசநாதன் கையெழுத்திட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா, குடும்ப தலைவிகளுக்கு, அதாவது 21 வயதிலிருந்து 55 வயதுக்கு உட்பட்ட குடும்ப தலைவர்களுக்கு, வறுமை கோட்டு கீழே உள்ள குடும்ப தலைவர்களுக்கு மாதம் தொகை 2500 ரூபாய் தர ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாத்தீங்கன்னா 64,450 குடும்ப தலைவர்களுக்கு பயன்பெறுவார்கள். இதன் மூலம் 16,11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது பாத்தீங்கன்னா கடந்த பிப்ரவரி மாதம் முதல் இந்த தொகையானது வழங்கப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதம் 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. மார்ச் ஏப்ரலுக்கு 5000 ரூபாய் தேர்தல் வருவதை முன்னிட்டு 5000 ரூபாயாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போன மாதமும் 2500 ரூபாய் வழங்கப்பட்டு விட்டது. இந்த மாதம், அதாவது மே மாதத்திற்கான தொகையை 2500 வழங்குவதற்காக ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா 64,450 குடும்ப தலைவர்களுக்கு பயன்பெறுவார்கள். இதற்காக 16,11 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. அது மட்டும் முதியோர் மற்றும் ஆதரவற்ற பெண்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர உதவித்தொகை வழங்குவதற்கான ஒப்புதலும் கோப்பில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன்படி பாத்தீங்கன்னா 1,96,616 பயனாளிகளுக்கு 2,500 ரூபாய், 3,000 ரூபாய் மற்றும் 4,000 ரூபாய் வழங்குவதற்கு ஏப்ரல் மாதத்திற்காக தொகையை 56,32 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாத பிப்டிக் நிறுவனத்தின் பங்குதாரர்களுக்கு புதுச்சேரி அரசு மற்றும் ITPI வங்கி மூலமாக தொகை 37,76 லட்சம் ரூபாய் மற்றும் சிறப்பு பங்கு தொகை வழங்குகிற ஒப்புதலும் கோப்பில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் கையெழுத்திட்டிருக்கார். ராதிகா.